ஸோ வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ அண்ட் திஸ் இஸ் வருண். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பைக்கோட செகண்ட் சர்வீஸ் வந்துருச்சு. 5500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ரன் ஆகிருக்கு. இதில் தான் நான் செகண்ட் சர்வீஸ் விட போகிறேன். 8 months கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த 8 மாதத்தில் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்துச்சு, என்னெல்லாம் நான் வந்து இதில் ப்ளஸ்ஸாக பார்த்தேன், என்னெல்லாம் மைனஸாக பார்த்தேன்னு வந்து சொல்கிறேன். ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக எங்கே போய்ட்ருக்கோன்னா, அண்ணாசாலையில் இருக்கிற கிவ்ராஜ் சர்வீஸ் சென்டருக்கு தான் போய்ட்ருக்கோம். எனக்கு ஏதோ அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது, அதனாலே அந்த இடத்துக்கு போய்ட்டுருக்கேன். ஸோ அண்ட் நிறையா கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துருந்துச்சு. லைக் அப்புறம் 390 இந்த பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ என்ன கேட்டிருந்தாருன்னா, தொடர்ந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டினா இன்ஜின்லேருந்து ஏதோ நாய்ஸ் வருது, இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஓட்டியிருக்கா தொடர்ந்து ஒரு 300 கிலோமீட்டர். அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த இஷ்யூ அந்த மாதிரி தெரியல. அவர் இன்னொருத்தர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, இன்ஜின்லேருந்து ஏதோ நாய்ஸ் வர்ற மாதிரி இருக்குது ப்ரோ ஆஃப்டர் 5000 கிலோமீட்டரில், அந்த மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எதுவும் தெரில. ஓவராலாக எனக்கு பார்த்தா, எனக்கு இப்போதைக்கு பிரச்சனைன்னு சொல்ல போனால் இந்த ஆரன் தான். இந்த ஆரன் திடீர்னு அடிக்க மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. அது மட்டும் தான் நான் இப்போதைக்கு பார்க்க போகிறது. அதை தவிர்த்து நார்மல் சர்வீஸ் தான், செகண்ட் சர்வீஸ் போகுது. 5000 கிலோமீட்டரில் நான் இப்போ ப்ராப்ளம்னு பார்த்தா ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுது. உங்களுக்கே தெரியும், 390 ஒரு 400 cc. ஸோ பைக் வந்து கண்டிப்பாக ஹீட்டை சிங்கிள் சிலிண்டர்னாலே கண்டிப்பாக வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ண தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ரெண்டு ரேடியேட்டர் ஃபேன் கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராஃபிக்கில் எப்போவுமே விடாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இந்த ரேடியேட்டர் ஃபேன், நிற்கவே நிற்காது. நான் அதை ஷோரூம்லேயே கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 390 cc அப்படி தான் ப்ரோ இருக்கும், ஹீட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுனால ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆரன் மட்டும்தான். இந்த ஆரன் படிக்குது, ஆனால் சடனாக ஒரு நேரத்தில் அடிக்க மாட்டேங்குது. அது சுவிட்சில் ப்ராப்ளமா, இல்லை ஒயரில் ப்ராப்ளமா, இல்லை ஏதாவது அழுக்கு ஏதாவது ஒட்டிகிட்ருக்கான்னு தெரில அந்த இடத்துல. ஆனால் இந்த 5500 கிலோமீட்டரில் என்னால் மைலேஜை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும். லைக் சிட்டிக்குள்ளே வந்து 25லேருந்து 23, 24, 25 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிடுது மைலேஜ். இதுவே ஹைவேலாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு 28, 27 அந்த ரேஞ்ச் தான். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி நான் வாங்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 30 வரைக்கும்லாம் காமிச்சிருக்கு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு நான் மைலேஜ் வீடியோ போட்டிருப்பேன், அது வேணால் ஐ கார்டில் தரேன் பாருங்கள். அதிலலாம் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 31, 32 கிட்ட வந்து கொடுத்த மாதிரி காமிச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்டி கூட வந்து அந்த ரேஞ்சு அந்த அளவுக்கு போகல, 28 வரைக்கும் போயிருக்கு. சர்வீஸ் விடுறீங்கன்னா பைக்கை புக் பண்ணிக்கோங்க. கேடிஎம் சர்வீஸ் சென்டரில் புக் பண்ணிவிட்டு போய்ட்டு விடுங்க. புக் பண்ணாமல் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் விட்டிங்கன்னா பைக் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு நிறையா உங்கள் ஒர்க்லாம் விட்டு வந்து லீவ் போட்டோ இல்லை ஏதோ பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் புக் பண்ணாமல் போனீங்கன்னா அவங்க வந்து விட்டு போன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதுவும் நீங்கள் கேட்குற டைமில் கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தமாதிரி புக் பண்ணிக்கோங்க. நான் அந்தமாரி தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற மாதிரி தான். அவங்களே கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள், இந்த டேட்டில் எனக்கு வேணும். அவங்களே கேட்பாங்க எந்த டேட் வேணும்னு சொல்லிட்டு, எந்த டேட்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இல்லைனா உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அதை கேட்டுக்கோங்க. சண்டே தவிர்த்து மீது எல்லா நாளும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி சாட்டர்டேலாம் புக் பண்ணாதீங்க, ஏன்னா பைக் கண்டிப்பாக கிடைக்காது. ஒர்க் டேஸ்லேயே வந்து புக் பண்ணிவிடுங்க. அந்த டைமில் தான் பைக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், கொடுத்துருவாங்க. மார்னிங் நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஈவினிங்கில் நைட் கூட தந்துடுவாங்க. ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்துவிட்டோம் கேடிஎம் சர்வீஸ் சென்ட்ரு. லாஸ்ட் டைமே வந்து 2500 ஆகிடுச்சு. இந்த வாட்டி எவ்வளோ வைக்க போகிறான்னு தெரில பையன். இப்போ போயிட்டு தான் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வந்து காலைல ஃபஸ்ட்டே வந்திருக்கோம் போல இருக்குது, வேறு யாரும் வரல போல இருக்குது. ஸோ யாரிங்க என்ன ஏதுன்னு கேட்கலாம். ப்ரோ, செகண்ட் சர்வீஸ் புக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தான். போட்டுருக்கேன். ஓகே, அவரே வந்து நிப்பாட்ட சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
என்னது ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆர்ன் அடிக்கும் போது அடிக்க மாட்டேங்குது, திடீர்னு அடிக்குது, திடீர்னு அடிக்க மாட்டேங்குது. இப்போ ஏதாவது டெக்னிக்கலாக ஃபால்ட் வந்தாலே காமிச்சிடும்ல, அதுவும் காமிக்க மாட்டேங்குது. ம் என்னெல்லாம் ப்ரோ மாற்றுவீங்க? ஆயில் மட்டும் தான் ப்ரோ மாற்றுவோம். கூலண்ட் டாப் அப், பிரேக் ஆயில் செக் பண்ணுவாங்க, வேணும்னா டாப் அப் பண்ணுவாங்க. இந்த ஆயில் ஃபில்டர் அதெல்லாம் அதுவும் மாற்ற தேவையில்லையா? ஓகே ஓகே, அதிலே தான். ஃபஸ்ட்டு சர்வீஸில் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ காஸ்ட் அதே 2500 தான் வரும். எஸ்டிமேட் கொடுப்போம், 2500 அது கம்மியாக. கைஸ் நம்ம செகண்ட் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் வந்து எஸ்டிமேட்டட் பார்த்தா லாஸ்ட் டைம் வந்து 2500 வந்துச்சு. பட் இந்த டைம் வந்து அவ்வளோ வராதுன்னு சொல்கிறாரு, அதுக்கும் கம்மியாக தான் வரும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சர்வீஸில் என்ன பண்ணாங்களோ அதே தான், செயின் லூப்பு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நானே தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டே தான் வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணேன், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஹைலைட் என்னன்னா அவர் வந்து தரேன்னு சொல்லிட்டாரு நம்மக்கிட்ட பைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே. அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான், லைக்லி ஆயில் சேஞ்சஸ், கூலண்ட் ஆயில், பிரேக் வந்து பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா டாப் அப் பண்ணிடுவாங்களா, இருந்துச்சுன்னா ஓகே, வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்லிக்கலான்னு சொன்னாங்க. நான் அந்த ஆர்என் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரோ இப்போ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் எப்போ விடுற மாதிரி இருக்கும்? செகண்ட் பண்ணீங்களா? ஆமாம், கிலோமீட்டர் 5000 ஓடி. 5200 ஓடி இருக்கு. 300 புரியுது, 10,000 வந்து வண்டி வாங்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறப்ப. சரி ஓகே, பேக்கில் சரி ஓகே, சரி ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓடி பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு வந்துட்டேன், நல்லாயிருக்கும், சூப்பர். ஸோ கைஸ் நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ் முடித்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 1850 கிட்ட வந்துச்சு. என்னை கேட்டால் நல்லா ஒர்த்தாகவே பண்ணி கொடுத்தாங்க. நான் கண்ணில் பார்த்தேன் எப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் மாற்றினாங்கன்னா, பிரேக்கில் வந்து பிரேக் ரெண்டுமே பேட் க்ளீன் பண்ணி போட்டு விட்டு, அப்புறம் வந்து அந்த ஆர்என் மிஸ்டேக் அது ஒன்றும் இல்லையா, அது ஜஸ்ட்டு ஒரு சின்ன போல்டு தான் வந்து லூஸாக இருந்துச்சு, அதை டைட் பண்ணிட்டாங்க. அண்ட் வேறு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அப்புறம் சின்ன சின்ன இடத்துல வந்து WD-40 அதை சம்திங் அடிச்சு விட்டு, அப்புறம் நல்லா ப்ராப்பராகவே வந்து சீட்டில் கழட்டி அது உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணுறது, நல்லா ப்ராப்பராக பொறுமையாக வந்து பார்த்து பண்ணாங்க, அதுதான் ஹைலைட்டு. ஓகே, நம்ம அப்படியே போகிற வழியே வந்து அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே ரொம்ப நாய்ஸியாக இருக்குது தான். ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம வந்து செகண்ட் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டீட்டெயில்டாக என்னெல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த இடத்துல என்னால் அவ்வளோ சொல்ல முடியல, ஸோ இந்த இடத்துல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஃப்ரீ சர்வீஸ்ன்னு பார்க்காம அவங்க வந்து நல்லாவே வந்து பண்ணாங்க. நல்லா டீப்பாக வந்து பொறுமையாக இருந்துட்டு செக் பண்ணி என்னெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணாங்க. எக்ஸாம்பிள் லைக் கிளச்சு, பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் பேட்ஸ், ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணாங்க. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க நான் கேட்ட வரைக்கும். ஸோ வந்து ஓவராலாக வந்து எனக்கு 1850 கிட்ட ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு 2500. லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 2500 ஆயிடுச்சு. இந்த வாட்டி அதே ரேட் வரும். இதில் வேறு சுவிட்ச் வேறு ஏதோ ஆகிடுச்சு. அது வாரண்டியில் இதுவாகும். ஆனால் வந்து நான் என்ன நினச்சேன்னா மேபி ஏதாவது பே பண்ணுற மாதிரி வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. அதுவும் அந்தளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை நான் நினச்ச மாதிரி. ஏதோ சின்னதாக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணாங்க, சரியாக போயிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எனி டைம் வாரண்டின்னு ஒன்று போட்டேன். நார்மலாக வந்து பைக்குக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி, ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு சம்திங் ஏதோ அது ஒரு வாரண்ட்டி வருதான். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் வாரண்ட்டி வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா. மொத்தம் 6 வருஷமாக வந்து வாரண்ட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 6 வருஷம் வாரண்ட்டி வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த 1 வருஷம் வந்து எனி டைம் வாரண்ட்டின்னு சொல்லி தராங்க. இது நார்மலாக நம்ம வந்து போயிட்டு போட்டால் 1600 கிட்ட என்னமோ ஆகுது. ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு போல் இருக்குது. இந்த 31st, அதாவது இன்றைக்கி நான் எடுக்கிறது வந்து 31st. இந்த வாரண்ட்டி வந்து ஜஸ்ட்டு 699க்கு அந்த வாரண்ட்டியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். டியூக்கில் வந்து எதெல்லாம் வந்து 390 வந்து எந்த காம்பனெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி வந்து சொன்னாங்க, அதெல்லாம் சேர்த்தாலே ஆல்மோஸ்ட் வந்து 1.5 lakhs கிட்ட வருமா. லைக் லேபர் சார்ஜ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்ட்ஸ்க்குலாம் வந்து சார்ஜஸ் கிடையாதான்.
ஓவராலாக வந்து செகண்ட் சர்வீஸ் இப்படி தான் இருந்துச்சு. தெரிஞ்ச வரைக்கும் 5300 கிலோமீட்டர் கிட்ட நான் ரன் பண்ணிட்டேன் பைக்கை. இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் வரல சொல்லப்போனால், அவ்வளோதான். ஸோ நல்லாவே வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது பைக் சொல்லப்போனால். 5000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியும். வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்டு அந்த பெல் ஐக்கானை வந்து தட்டி விட்டு நெக்ஸ்ட் முக்கியமாக லைக் போடுங்க. லைக் போடாமல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் போட்டுருங்க. அண்ட் இப்போது வரட்டா.